பரிசுநாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் என் தேவனும் நான் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான தேவ வார்த்தை, எளியவர்களாகிய நம்மை தேவன் குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி நம்முடைய வம்சத்தையும் மந்தையை போல பெருக பண்ணி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சங்கீதங்களின் புத்தகம் 107வது சங்கீதம் 41வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 107:41. எளியவனையோ சிறுமையினின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தைகளை போல ஆக்குகிறார். சும்மா ஒன்றும் இல்லை. இதே போல இன்னொரு வசனத்தை 1 சாமுவேல் அன்னாள் சொல்றா பாருங்க. 1 சாமுவேல் 2:8. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து, நம்ம படிப்புல ஒருவேளை பிகினிங்ல நமக்கு வசதி இல்லாம படிக்க வச்சிருப்போம். பிள்ளைகள் ஒரு போஸ்டிங்ல போவாங்க பாருங்க, உயர்ந்த இடத்துல உங்க பிள்ளைகளை தூக்கி வைப்பார். உயர்ந்த இடத்துல அப்ப சொல்லுவோம், இந்த இடத்துல இருக்கிறது தகுதியில கர்த்தர் நமக்கு தகுதிப்படுத்தி இருக்கிறார். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற கர்த்தர். வீடு வாசல் ஒன்றும் இல்லாம இருந்திருப்போம், அவர் எல்லா வீடு வாசலோடி நம்மளை கொண்டு வைப்பார். குப்பையிலிருந்து உயர்த்தி ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சும்மா ஒன்றும் இல்லை, பிரபுக்களோடு எவ்வளவா பிரபுக்களோடு உட்காரமும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பெரிய பெரிய அதிகாரிகளோடு அரசியல்வாதிகளோடு உங்க பிள்ளைகளை எல்லாம் உட்காருவாங்க. இந்த வசனத்தை கேட்கிற உங்க உட்கார வைப்பார். அப்படி உயர்ந்த இடத்துல வைக்கிற கர்த்தர் சித்தமா இருக்கிறார். அது அவர் சொன்னதை செய்வார். உபாகம் 32:12, 13, 14 மோசேயிட்ட சொல்றார், ஒருவனா இருக்கும்போது நான் உன்னை அழைத்தேன், வழி நடத்தினேன். பிறந்த உடனே ராஜா அரண்மனையில் உட்கார வைத்தார். 40 ஆண்டு சிரமத்தை சந்தித்தார். ஆனா 40 ஆண்டுகள் முடிந்து ஜனங்களுக்கு தலைவனாக உயர்த்தி வைத்தார். அதே போல உங்க பிள்ளைகளை உயர்த்துகிற கர்த்தர். பிரபுக்களோடு உட்கார வைப்பார், ராஜாக்களோடு உட்கார வைப்பார். நீங்க அப்படி உட்காருவீங்க. பெரிய வீட்டுல உங்களை கொண்டு மகிழ செய்வார். சும்மா ஒன்றும் இல்லைங்க, பசுவின் வெண்ணெயை சாப்பிட வைப்பார். கற்பாறையின் எண்ணெயை உங்களை சாப்பிட வைப்பார். கற்பாறையின் தேனை குடிக்க வைப்பார். கண்மலை இருந்து வடிகிற எண்ணெயை நீங்க சாப்பிடுவீங்க. கர்த்தர் அப்படி உயர்த்துகிற கர்த்தர். இந்த வசனம் அப்படி இருக்குங்க. கொழுமையான கோதுமையை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துவார். வறட்சியான காலங்கள் ஒன்று இல்லை, செழிப்பாய் வைப்பார். நீங்க மகிழ்ந்திருப்பீங்க. ஏன்னா ஓய்வு நாளை சரியாய் கடைபிடிப்பதால் மகிழ்ச்சியாக உங்களை உயர்ந்த இடத்துல வைத்து ஆசீர்வதிக்கிற கர்த்தர். எங்களெல்லாம் தகப்பனே, இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவனுடைய ஆலயத்துல குறைவில்லாமல் தரிசிக்க பிள்ளைகள் மேல் வந்து பலிக்கட்டும். அப்பா, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளுக்கு மேல வந்து பலிக்கட்டும். ஆசீர்வாதத்தை நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.